அனைவருக்கும் வணக்கம். இது A to Z தமிழ் சேனல். இன்றைக்கி ஒருவனோட நற்குணங்கள் அவன் செய்கிற நன்மையான செயல்களையும் தீமையான செயல்களை வச்சு தான் கணக்கிடப்படுதுங்கிறத பார்க்க போகிறோம். சேத்துல செந்தாமரை பூ மலர்வதை பார்த்துருப்போம். அது சேத்திலே மலர்ந்தாலும் தன்னுடைய குணத்திலிருந்து மாறுறது கிடையாது. அதுபோல் ஒரு உயர்ந்த நல்ல குலத்தை சேர்ந்தவங்க தீயவர்களாக இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க. ஒருவன் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவன் வளர்க்குற விதத்துலையும் அவன் வளர்க்கப்பட்ட விதத்துலையும் நண்பர்களோட சகவாசத்துலையும் தவிர வேறு எதுலேயும் இல்லை. அப்படி பிறந்தவன் தான் கௌதமன். இவனோட சமகாலத்தில் ராஜதர்மன் அப்படிங்கிற ஒரு கொக்கு இருக்குது. தேவர்களே போற்ற அளவுக்கு நற்குணங்களை பெற்றது தான் அந்த கொக்கு. அந்த கொக்கோட சமகால தோழன் தான் விருபாட்சன் அப்படிங்கிற அரக்கன். பிறப்பால் அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் வானவர்கள் மற்றும் தேவர்களே போற்ற நற்குணங்களை பெற்றிருந்தான். ஒரு அரக்கன், ஒரு பறவை, ஒரு மனிதன், இந்த 3 கதாபாத்திரங்களை உள்ளடக்கி நன்றியுணர்வோட பெருமையையும் விருந்தோன்பலோட மேன்மையையும் விளக்கி கூறுறது தான் இந்த கதை. கௌதமனோட தந்தை ஒரு பெரிய பண்டிதர். அவர் கடின உழைப்பால் சேர்த்து வச்ச சொத்துக்களையெல்லாம் கௌதமன் வீண் வழியில் செலவு செஞ்சுட்டு வந்தான். இவனோட செயலை பார்த்த அவரோட தந்தை ரொம்ப மனம் வருந்தி ஒரு நாள் இறந்தும் போகிறாரு. தந்தை உழைப்பில் சொகுசாக வாழ்த்துட்டு வந்த கௌதமன் தந்தையோட இழப்பிற்கு பிறகு வருமானம் ஏதும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வர்றான். சாப்பாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் ஏதாவது வேலை செய்யலான்னு நினைக்கிறப்போ வேட்டையாடுதல் அவனுக்கு கை கொடுக்குது. பிற உயிர்களை கொன்று அதை சாப்பிட்றது தன்னோட குலத்துக்கே கேவலம் அப்படிங்கிற ஒரு நிலையை மறந்துட்டு பிற உயிர்களை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவர் தந்தையோட நண்பர் கௌதமனை சந்திக்கிறாங்க. உயிர்கொலையெல்லாம் செய்யலாமா, ஏதாவது வியாபாரம் செஞ்சு பிழைக்கப்பார் அப்படின்னு அவனுக்கு அறிவுரை கூறிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஒரு பூர்வ ஜென்ம நல்வினை காரணமாகவோ என்னவோ அவர் சொன்ன அறிவுரைகள் இவனுக்கு சரின்னு பட்டது. ஏதாவது வியாபாரம் செஞ்சு பிழைக்கலான்னு நினைக்கிறப்போ அவங்க ஊருக்கு வியாபாரிகள் கூட்டம் வருது. அந்த வியாபாரிகள் கூட்டத்தோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணலான்னு இவன் காட்டு வழியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். போகிற வழியில் மதம் பிடித்த யானைகள் இந்த கூட்டத்தை துரத்த இவன் ஒரு மரத்து மேலே ஏறி தஞ்சம் அடைகிறான். இரவு முழுக்க மரத்து மேலேயே இருக்கிறவன் விடிஞ்சு பார்க்கும்பொழுது அந்த மத யானைகள் தாக்கி அந்த கூட்டத்தில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறத பார்க்குறான். உயிருக்கு பயந்து அவன் அந்த காட்டில் ரொம்ப தூரம் பாதுகாப்பான இடத்துக்கு நடந்து போகிறான். அப்படி போகிறப்போ ஒரு நந்தவனத்தை பார்க்குறான். அந்த நந்தவனத்தில் பெரிய ஆலமரம் இருக்குது. அதுக்கு அடியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து பார்க்குறப்போ அவன் பக்கத்தில் ஒரு கொக்கு உட்காந்து அவனுக்கு விசிறி வெட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவன் ஆச்சரியம் அடைஞ்சு யார் நீ அப்படின்னு அந்த கொக்கிட்ட கேட்குறான். அவனை பரிவோடு பார்த்து, என் பேர் ராஜசிம்மா, இதுதான் என்னோட ஆலமரம், இங்கே தான் நான் வசிக்கிறேன், இதுதான் என் வீடு, இங்கே நான் பல ஆண்டுகளாக குடியிருக்கேன். இந்த மரத்தில் நீங்கள் இழப்பாடுறத பார்த்து என் வீட்டுக்கு வந்து விருந்தாடியாக நினச்சி உங்களை நான் உபசரிக்கிறேன். உங்களை பார்த்தப்போ உங்கள் முகம் கை காலெல்லாம் வேர்வை துளிகளாக இருந்துச்சு, அதனால தான் விசிறி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கொக்கு சொல்ல இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கொக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறப்போ, என் பேர் கௌதமன், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதான் ஏதாவது பணம் தேடலான்னு இந்த காட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு தன்னோட நிலைமையை அந்த கொக்குக்கிட்ட எடுத்து கூடுறான். அந்த கொக்கு பண்போட அவனை பார்த்து, எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவன் பேர் விருபாட்சன், அவன் உனக்கு கண்டிப்பாக நல்லது செய்வான், நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி கௌதமனை அனுப்பி வைக்கிது. அவனும் அந்த அரக்கனோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு அரக்கன்கிட்ட போகிறான். தன்னை கொக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்கிறான். மனமகிழ்ந்த அந்த விருபாட்சன் அவனுக்கு தூக்கவே முடியாத அளவுக்கு செல்வங்களை வாரி வழங்குறான். கௌதமனும் அந்த செல்வங்களை வாங்கிக்கிட்டு கொக்கு இருக்கிற இடத்துக்கு வர்றான். கொக்கு இருக்கிற இடத்துக்கு வர்றப்போ இரவு ஆகிடுது. கொக்குக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு இரவு அங்கேயே ஓய்வு எடுக்கிறான். கௌதமன் படுத்திருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே கொக்கும் படுக்குது. தூரத்தில் கொஞ்சம் நெருப்பு மூட்டுது. அந்த நெருப்பு வெளிச்சத்துக்கு விலங்குகள் இவனை தாக்காமல் இருக்கிற மாதிரி வழி செய்யுது. இவன் தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம வீட்டுக்கு போக இன்னும் 2 நாள் இருக்குது, அந்த 2 நாள் நம்ம உணவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த கொக்கையும் பார்க்குறான், எரியிற நெருப்பையும் பார்க்குறான். வேட்டையாடி வாழ்ந்தவன் தானே, அந்த எண்ணம் அவனை விட்டு போகாமல் அந்த கொக்கை கொன்று
உணவை தீயில விட்டு பொசுக்கி உணவை பதப்படுத்தி வச்சுக்கிறான். தினமும் தன்னை வந்து சந்திக்கிற கொக்கு 2 நாளாக வராமல் இருக்கிறத பார்த்து விருபாட்சன் சந்தேகப்பட்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பி கொக்கை பார்த்துட்டு வர சொல்கிறான். இறந்து போன கொக்கோட இறகுகளை மட்டும் அள்ளிக்கிட்டு போய் கொக்கு இறந்துட்டு அப்படின்னு விருபாட்சன் கிட்ட சொல்கிறாங்க அவனோட ஆட்கள். இவனுக்கு கௌதமன் மேலே சந்தேகம் ஏற்படுது. உடனே கௌதமனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு உத்தரவிடுறான். அவங்களும் கௌதமனை பிடிச்சிட்டு வர்றாங்க. கொக்கை கொன்று அந்த மாமிசத்தை எடுத்துகிட்டு போன விஷயம் விருபாட்சனுக்கு தெரிய வர இவனையும் கொன்று இவனோட மாமிசத்தை சாப்பிடுங்கன்னு அவனோட ஆட்களுக்கு விருபாட்சன் உத்தரவிடுறான். ஆட்கள் வந்து இவனை நாங்கள் கொல்கிறோம், ஆனால் இவனோட மாமிசத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம், இவன் வந்து ஒரு நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்லி இவனோட உடலை வெட்டி அந்த உடல் பாகங்களை காட்டில் விலங்குகளுக்காக தூக்கி போடுறாங்க. அந்த வனவிலங்குகளை அதை சாப்பிட மாட்டோம், இந்த நன்றி கெட்டவனோட உடல் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு தூக்கி எறியுதுங்க. எஞ்சி இருக்கிற கொக்கோட உடலை ஒரு சந்தன வேலையில் வச்சு அடக்கம் பண்ணுறதுக்காக விருபாட்சன் போகிறான். அடக்கம் பண்ண போகிறப்போ தேவர்கள் தோன்றி கொக்கு செய்த நற்செயல்களுக்காக கொக்கை உயிர் பெற செய்கிறாங்க. கொக்கு மீண்டும் உயிர் பெற்று வந்தோடனே விருபாட்சனுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தேவர்கள் கொக்கை பார்த்து உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த கொக்கு என்னை கொண்ட அந்த கௌதமன் மீண்டும் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு கேட்க தேவர்களும் கௌதமனை மீண்டும் உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. உயிர் பெற்ற கௌதமன் மனம் திருந்தி கொக்குக்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டு கண்ணீரோட மன்றாடி கேட்குறான். கொக்கும் அவனை மன்னிச்சிருது. குணங்கிறது சில நேரத்தில் குலத்தால் அமைவது கிடையாது, குணத்தால் உயர்ந்தவங்க தான் உண்மையிலே உயர்ந்தவங்க அப்படிங்கிற உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலம் புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிகழ்ச்சி மகாபாரதத்தில் வர்ற சாந்தி பருவத்தில் வருது. மீண்டும் ஒரு அடுத்த கதையில் சந்திக்கலாம். A to Z தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.